Hallelujah, 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 hallelujah. நல்ல உள்ளத்தினால திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த காலையில எஸ் ஜீசஸ் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அப்பாவும் கிருபைகளால் காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டால் தயவாய் காக்கும் கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காத்திட்ட தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா அணைத்து கொண்டீரே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. ஆமாப்பா, அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. ஆசையா சொல்லலாம் ஆண்டவரே, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, அப்பா உன் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. எத்தனை பேர் இந்த காலையில சொல்ல முடியும்? அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. ஹalleluya, தோல்வியில்லை, ஹalleluya, வெற்றி உண்டு, ஹalleluya, தோல்வியில்லை, ஹalleluya, வெற்றி உண்டு, ஹalleluya, தோல்வியில்லை, ஹalleluya, வெற்றி உண்டு. சொல்லுங்க, ஹalleluya. தள்ளப்பட்டக்கள் கட்டிடம்
செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். உங்க வீட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தம் இருக்கிற வரைக்கும் சத்துரு ஒன்று செய்ய முடியாது. தோல்வி இல்லை எனக்கு. ஓ வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி நாமே ராக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ராக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தேன். இரவை பகலாக்கினேன், இரவை பகலாக்கினேன், இரவை பகலாக்கினேன், இருளை பகலாக்கினேன். ஐயா ஸ்தோத்திரம். விடுதலை கர்த்தருடைய நாமத்திலே, கர்த்தருடைய நாமத்திலே விடுதலை. ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். பாதியிலை தாண்டிடு. இந்த தடைகளை தாண்டுவேன், இந்த பிரச்சனைகளை தாண்டுவேன். பாதியிலை தாண்டிடு. விசுவாசத்தோட நல்ல கரங்களை தட்டி ஐயா இசையா ஸ்தோத்திர. கைகளை தட்டி வாய திறந்து ரபபபபகதரபலரா. இசையா ஸ்தோத்திர. மண்களை போல ஓடச் செய்தி, மான்களை போல ஓடுவேப்பா. அபிஷேகத்தினாலே உயர அமரச் செய்தி. என நிரப்பி இருக்கிற தேவ வல்லமை பெரியது. என் மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது. உயர அமரச் செய்தி, உயர அமரச் செய்தி. மான்களை போல ஓடச் செய்தே, மான்களை போல ஓடச் செய்தே. உயர அமரச் செய்தே, உயர அமரச் செய்தே. ஐயா உங்க சத்தம் உயரட்டும், உங்க வார்த்தை உயரட்டும். ஐயா ரிபபபல கரலரலர. ஸ்தோத்திர. பலத்தால் இடை கட்டி வழியை சுவையாக்கி, பலத்தால் இடை கட்டி. சொல்லு தேவ ஜனமே, வாழ வைப்பவரே. அப்படியே நம்புங்க. பலத்தால் இடை கட்டி, பலத்தால் இடை கட்டி. பலவீனனாகி என்னை அவர் பலப்படுத்துகிறார், வழியை சுவையாக்குகிறார். வாழ வைப்பவரே. ஐயா ஸ்தோத்திரம். இன்னும் வாஞ்சையா, இன்னும் சத்தமா, இன்னும் ஒரு மனமா. அமரமகதரவா. இசையா ஸ்தோத்திர. ஐயா எவ்வளவு வாஞ்சையாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னவனை போல இன்னைக்கு காலையில நீ ஆராதிப்பாய் என்றால் உன் சூழ்நிலை மாறும், உன் வீடு மாறும், உன் தலையெழுத்து மாறும், உன் தரித்திரம் மாறும், உன் பயம் மாறும்.
சத்தம் உயர்த்தி ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ஐயான்னு சொல்லும் போது உள்ள உருக வேண்டாமா? முழு நம்பிக்கை அவர் என்று சொல்ல வேண்டாமா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை, கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கி விட்டேன். அதிகமான கிருபைகளை தந்தீரே, அகலமாக்கி விட்டேன், அகலமாக்கி விட்டேன். ஐயா ஸ்தோத்திரம். அநேகர் ஆண்டவர் அந்த பத்திமை குருடன போல தேடுகிறார். சத்தமிட மாட்டாரோ, சத்தமிட மாட்டாரோ என்று காத்திருக்கிறார். கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. உதவியற்ற ஏழைக்கு உதவி செய்கிறவர், உதவியற்ற சிறுமைப்பட்டவனுக்கு உதவி செய்கிறவர். ஸ்தோத்திரம். அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வம். சின்ன பிள்ளைகள் கண்ணை மூடுங்கடா. என்னை மாற்றும் தெய்வம். எலியாவே எலியாவே பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்கள் மீதினிலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. எங்கள் வாழ்க்கையிலே ஓ இப்பொழுதே இறங்கும் தெய்வம். கூப்பிடலாமா? அபிஷேகம் அபிஷேகம். உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். குட்டி பிள்ளைகள், வாலிபர்கள் அத்தனை பேரும் முழு மனதோடு அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பட்டுமே. என்னை எழுப்பு, என் குடும்பத்தை எழுப்பு, பிள்ளைகளை எழுப்பு. நாங்கள் தலைமுறையா எழுப்பணுமே. ராஜ்யங்கள் இழந்தும் தேசங்கள் சுதந்திரம். குட்டி பிள்ளைகள் கண்ணை மூடுகிறாடே. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் நல்ல கத்தரை பாடுங்க, நல்ல கத்தரை உயர்த்துங்க. எல்லா வாலிப பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளுமாய் ராஜ்யங்கள் விட்டு கொடுத்த வல்லமை இப்போ உன்னை மறப்புகிறது. இப்பொழுது வாயை திறந்து வாஞ்சையாய் ஹல்லேலூயா. நல்ல தலைக்கு மேல கையப்பா. ரிகதர பலரமனலா. உம்பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. காரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். காரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். முடிஞ்ச ரெண்டு கையை உயர்த்தி என் தெய்வமே, என் தெய்வமே,
இயேசுநாதா இயேசுநாதா இதயமெல்லாம் இதயமெல்லாம் மகிழுதையா என் தெய்வமே என் தெய்வமே இயேசுநாதா. அப்படிதான் முழு பலத்தோட உங்க சத்தம் உயரட்டும். அத்தனை பேரும் குடும்பமா தெய்வ பிள்ளைகளா ஊரத்த குரலில் நன்றி பாடு பாடி சொல்லு தேவ ஜனமே, குட்டி பிள்ளைகள் கையை கும்பிட்டு பாடுங்க. இது ஐயா பாடுங்க, கற்றுக்கொள்ளுங்க, வரிகளை உணர்ந்து சொல்லுங்க. மாறாத பேரன்பு என் கண்முன் இருக்கிறது. யார் மறந்தாலும் யார் வெறுத்தாலும் என்னை மாறாது நேசிக்கிறவரே என் கண்முன் திருமுன்னே உண்மையாக வாழ துடிக்கிறேன். உம் திருமுன்னே வாழ துடிக்கிறேன். ரெண்டு கைய உயர்த்தலாமா? என் தெய்வமே சுற்றி சுற்றி நான் வருகிறேன். தெய்வமே காரைகளெல்லாம் நேர் முழங்கால நின்று, ஒருவேளை நேர் முழங்கால நிற்க முடியாதவங்க எழும்பி நின்று, சின்ன பிள்ளைகளும் இந்த காலை நேரத்தில் இந்த புதிய மாதத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மார்க் 7ஆம் அதிகாரத்தில் ரொம்ப திட்டமாய் ஒரு வார்த்தையை சொன்னாரு. இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதா மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஒருவேளை இன்னைக்கு வெளியில பார்த்தோன்னே சிலர் தவறா அவங்களே புரிஞ்சிருக்கலாம், அதை குறித்து கவலை இல்லை. ஆனா உங்க இருதயத்தை இன்னைக்கு அவர் பார்க்கிறார். அந்தரங்கமாய் பார்க்கிற உங்கள் பிதா அவர் இன்னைக்கு கேட்கிறார், உன்னிடத்துல பொல்லாத சிந்தனை உண்டோ? உன்னிடத்துல விபச்சாரங்கள் உண்டோ? உன்னிடத்தில் வேசித்தனங்கள் உண்டோ? உன்னிடத்துல பகையும் எரிச்சலும் உண்டோ?
உன்னிடத்துல மற்றவர்களுடையதை நீ கொடுக்காம வச்சிருக்கிறியா? கர்த்தருடையதை நீ கொடுக்காம வச்சிருக்கிறியா? களவு உண்டோ? பொருளாசை உன்னிடத்தில் உண்டோ? உன்னை அது தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன்னை அது தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீ உன்னை தீட்டுப்படுத்தாத ஒரு பாதைக்கு உன்னை விட்டு கொடு. உனக்குள்ள துஷ்டத்தனம் இருக்கிறதோ, துஷ்டத்தனம்னு என் இஷ்டத்துக்கு விட்டுரு அப்படிங்கிற எண்ணம் இருக்குதா? நீ தீட்டுள்ளவன், நீ தீட்டுள்ளவள். சபையே, அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வந்திருக்கிறோம். பலியாய் சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம் எது தெரியுமா? ஐயோ, எனக்கும் நமக்குமான பாவியிலும் பிரதான பாவியாய் இருக்கிற எனக்கும் நமக்குமாய் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் ரத்தம் சிந்தி நிற்கிறார். உன்னை நீயே குற்றப்படுத்த அல்ல, சத்துரு உன்னை குற்றப்படுத்துகிறதுனால கர்த்தர் உன்னை குற்றவாளி என்று சொல்லவில்லை. தன்னுடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்துக்கு நீ வர வேண்டும் என்று, உன்னை கழுவிக்கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நீ சொல்லுகிறாய் என்னை குற்றப்படுத்தாதே என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்னை காயப்படுத்தாதே. ஆண்டவர் திரும்ப திரும்ப அதை தான் சொல்றாரு. நம்ம அநேகர் சொல்லுகிறது என்னை யாரும் குற்றப்படுத்தாதீங்க. கர்த்தர் சொல்ற நீ என்னை காயப்படுத்தாதப்பா, நீ என்னை காயப்படுத்தாதம்மா. நான் ஏற்கனவே பட்ட காயம் போதும். உனக்குள்ள களவுகள் உண்டே, பொருள் ஆசைகள் உண்டே, இருக்கிறது போதும் என்கிற எண்ணம் இல்லையே. அடுத்தவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறது உன்னுடைய இருதயங்களை இன்னைக்கு காயப்படுத்தி இருக்கிறது. கபடு உன்னிடத்தில் உண்டோ? காமவிகாரங்கள் உண்டோ? வன்கண் உண்டோ? மற்றவர்களை புறம் கூறுகிறது உண்டோ? பெருமை உண்டோ? உங்க பீடத்தை சுற்றி வருகிறப்பா, ரெண்டு கையை கும்பிட்டு உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லுகிற அந்த பரிசுத்த ரத்தத்துக்கு முன்பாக உங்களை நீங்களே கழுவிக்கொள்ளும் உண்மையான ஒரு நேரம் இது. எவன் ஒருவன் கர்த்தருடைய பாத்திரத்தில் அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறானோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய வாழ்வில் தேவனுடைய நன்மைகளை சுதந்திரிக்கிறதுக்கு அதுவே தடையாகிவிடுமே. Thank you Lord. இசையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அர்ப்பணித்தே. ராஜா அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீர உள்ளம் உடல் எல்லாம் உமக்கு தந்தேனையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு எல்லாம் காத்து கொள்ளுமையா. கள்ளம் கபடு எல்லாம் காத்து கொள்ளுமையா. போலோடு அர்ப்பணித்தே ராஜா, என்னை ஆவி ஆத்ம கண்ணீரோடு என்னை அர்ப்பணிக்கிறப்பா, மனம் திறந்து என்னை அர்ப்பணிக்கிறப்பா. உண்மையா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா, தூக்கி எறிந்தேனா. ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டு
பாடு தம்பி, பாடுங்க ஐயா சத்தமா. அர்ப்பணித்தேன். இன்னும் உங்க சத்தம் எழும்பட்டும். குட்டி பிள்ளைகள் பாடுங்க, பெரியவர்கள் பாடுங்க. அர்ப்பணிக்கிறேன். ஒரு வாழ்வு அது உமக்காக. எத்தனை பேர் உண்மையாய் ஒரு வாழ்வு உமக்காகவே. இன்னும் முழு பலத்தோடு உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரோ. உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரோ. நல்ல பிள்ளைகளை போல இந்த காலையில நல்ல தகப்பனுடைய பக்கத்துல போய் அவருடைய காலில் உட்கார்ந்துகிட்டு ஆண்டவரை பார்த்து உங்க கண்களில் ஒடிகிற கண்ணீரோடு இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும். குட்டி பிள்ளைகள் முழங்கால் போட்டு பாடுங்க, வாலிபர்கள் பாடுங்க. ஏக்கமெல்லாம் உலகத்திற்கு மறித்து நான் வாழ்ந்திட வேண்டும். உலகத்திற்கு மறித்து நான் வாழ்ந்திட வேண்டும். உண்மையான சீஷனாக உழைத்திட வேண்டும். உண்மையான சீஷனாக உழைத்திட வேண்டும். சொல்லுங்க, ஒரு இது உங்க நேரம், உங்க நேரம். சத்தமா அவற்றை விட்டு கொடுத்து ஒவ்வொருவர் வாஞ்சையாய் அவரை பற்றி கொண்டு கைகளை கும்பிட்டு அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரு. ஏக்கமெல்லாம் நிறைவேற்று கிருபை தாரு. உம்மோடு வாழும்படிக்கு தெரிந்து கொண்டீரே, என்னோடு தங்கி இருக்கும்படிக்கு நீர் எல்லாவற்றையும் இழந்து இறங்கி வந்தீரே அப்பா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கு கவலைப்படுகிற எப்படிப்பட்ட தேவை குறித்தும் ஆண்டவர் எளிதான அற்புதத்தை கையில் வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கோ இன்றைக்கு உங்களை குறித்து தான் ரொம்ப கவலை. அவர் எதிர்பார்த்த ஜெபம், அவர் எதிர்பார்த்த பரிசுத்தம், அவர் எதிர்பார்த்த அந்தரங்க வாழ்க்கை. வேதம் திட்டமாய் சொல்லி இருக்கிறது, வெளியரங்கமான பதிலை பிதா உனக்கு கொடுக்கணும்னா அவர் அந்தரங்கத்தில் உன்னிடத்தில் 1000 உறவாட விரும்புகிறார். தலைகளை உயர்த்தி, உங்களுடைய கரங்களை, வலது கரத்தை உயர்த்தி, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உடைய சித்தம் செய்கிறதற்கு அப்படியே கையை உயர்த்தி உண்மையா அவர் சமூகத்தில் ரே மக்கத்துலபரபலகடதரமனமா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் அத்தனை பேரும் ஜெபமா சொல்லுங்க, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான். ரொம்ப பேர் பாடாம அமைதியா
இருக்கிறீங்களே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமே இயேசையா எனக்காக யாவையோ ஓ செய்து முடிப்பவரே சுதந்தரித்து உண்மையா யாவையும் செய்கிறவரே செய்து முடிப்பவரே ஹல்லேலூயா சுமைகள் எங்க பாரங்களை உங்க கையில வைக்கிறப்பா என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்து எங்க பாவ பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கிறோம். இங்க வியாதியின் பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கிறோம். என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் நான் இறக்கி வைத்தேனப்பா. உங்க பாதத்தில் நான் இறக்கி வைக்கிறப்பா. உங்க சத்தம் அவற்றை இன்னைக்கு கண்ணீரோட இந்த மாதத்தின் துவக்கத்தில் இந்த 3ஆம் தேதி காலையில எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே உடைத்தீ உருவாக்கினே சிக்ஷித்தே சீர்படுத்தினே மீட்டே புதிதாக்கி தலைகளை தூக்கி சின்ன பிள்ளைகள் ஆராதிங்கடா. தலையை தூக்கல எல்லா தலை உயர் எனக்கு யார் கலங்கின என்னை நடத்தியது எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியது அச்சத்தின் நடுவில் நான் நடந்தே அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே ஒளியில்லா இருளில் நடந்தே இயேசு இல்லா வாழ்வை நான் பெறுவேன். நீங்களே உண்மையா இல்லத்தின் நடுவில் நான் நடந்தே எத்தனை பயம் இனி வாழ்வேனோ இனி எனக்கு நம்பிக்கை உண்டோ ஒளியில்லா இருளில் ஆனாலும் இயேசு இல்லா வாழ்வை நான் பெறுவேன். உருவாக்கி சிக்ஷித்தீ சீர்படுத்தி என்னை விட்டு பிரியாதிருந்தே எனக்கு இயேசு உண்டு கலங்கின நேரம் அவர் கரம் என்னை நடத்தியதே எனக்கு
இயேசு உண்டு. கலங்கின நேரம் அவர் கரம் என்னை நடத்தியது. ஆண்டவரிடத்துல நெருங்குவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும். நான் இதுவரைக்கும் உமக்கு விரோதமாய் நடந்து கொண்டதை விட்டுவிட்டு இன்னும் உமக்கு பிரியமாய் நடப்பேன் என்று இருதயத்தில் மனம் திரும்புகிறவர்களை தான் அவர் இரக்கம் கொடுத்து அணைத்துக் கொள்ளுவார். தயவு செய்து, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை கொடுக்கிறார். கைகளை கும்பிட்டு இந்த ஆராதனையின் இறுதியில எனக்கு ஒரே ஒருவர் தான் உண்டு, இயேசு மட்டும் தான் உண்டு. அவரை மட்டும் நம்பி இருக்கிறேன், அவரை மட்டும் பற்றி கொள்ளுகிறேன். அவர் என்னை அதிசயமாய் நடத்துவார், மகிமையான காரியங்களை செய்வார். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆராதனையில இதுவரைக்கும் நீர் எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஆராதனையின் மீதமுள்ள பகுதியெல்லாம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மகத்துவ கரத்தை நாங்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 119 அவருடைய 92வது வசனத்தை வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்க. எனக்கு உயிர் கொடுத்தது உங்களுடைய வேதம், வசனம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமா, அவருடைய வசனம் இருக்க போய் தான் நான் உயிர் வாழ்றேன். ஆமென். சங்கீதக்காரன் தாவீது அப்படிதான் சொல்றார். அவருக்கு மட்டும் வாழ்க்கையில வந்த பிரச்சனை இல்ல, தேவனுடைய வார்த்தை மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா, தேவன் மட்டும் பேசாம இருந்தாருன்னா, தேவன் இல்லாம இருந்தா அவர் உண்மையில என்னைக்கோ போயிருப்பார். அப்படிதானே? சொல்லுங்க. தாயின் கருவிலிருந்து வெளியே வர செய்தது அவருடைய கிருபை. ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கே சத்ருவுடைய கண்கள் எப்போதிலிருந்து தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை மேல எப்போதிலிருந்து அவன் கண்ணு வைப்பான்? தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மேல எப்போதிலிருந்து அவன் கண்ணு இருக்கு தெரியுமா? தாயின் கருவில் வரும்போதுலேருந்தே அவனுடைய கண்ணு யார் மேல இருக்குது? தேவ பிள்ளை மேல இருக்கு. அப்போதுலேருந்து போராட ஸ்டார்ட் பண்ணுவான். எத்தனை பேர் சொல்றீங்க வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் இருக்கு? ஆமென். அப்போ சொல்லுங்க, தேவ திட்டம் என் மேல இருக்குது. ஆமென், அல்லேலூயா. போராட்டம் இருக்கும் போது சில நேரத்தில் நாங்கள் சொல்றோம், தேவனுக்கு நமக்கு பிடிக்கல போல, அதனால அதிகம் போராட்டம். அப்படி கிடையாது. சொல்லுங்க, ஏசப்பாக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமென். அதனாலதான் இந்த பாதையில என்னை நடத்துகிறார். ஆமென். சொல்லுங்க, நார்மலா என்னை நடத்துவார். நம்ம விசேஷித்தவர்கள் எத்தனை பேர் சொல்றோம்? ஆமென். எத்தனை பேர் விசேஷித்தவர்களா இருக்கிறீங்க? ஆமென். ஸ்பெஷல் சொல்றோம் இல்லையா? அப்ப ஸ்பெஷல் பீப்புளுக்கு வர்ற உபதிரவம் ஸ்பெஷலா தான் இருக்கும். ஆமென். ஆனா அதிலிருந்து தேவன் செய்கிற அற்புதம் மார்வெலஸா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய எந்த உபதிரவமுமே எனக்கு பெரிய அற்புதத்தை செய்யறதுக்கு ஏதுவா இருக்கிறது. ஆமென். அதனாலதான் போன வாரம் சொல்ற, உபதிரவப்பட்டது நல்லதுன்னு நான் சொன்னேன். போன வாரம் நாங்க அதுதானே நாங்க பேசினோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவன் தருகிற உபதிரவங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது. ஆமென். தாவீது லைஃப்ல நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆமென் வித்தியாசமான உபதிரவங்கள். எதனால? நம்மளை உருவாக்குறதுனால, தேவனை அதிகமாக நேசிக்கிறதுனால. எத்தனை பேர் சொல்றீங்க, கனி அதிகமாக இருக்கிற மரம் தான் அதிக அடிப்படும்? சொல்றோம் இல்லையா? எந்த மரத்தில் அதிக கனி இருக்கும் அந்த மரம் அதிகமாய் அடிப்படும், பாடுபடும், கல்லெறிபடும். அப்படிதான். சொல்லுங்க, ஏன்னா கனி உள்ள பிள்ளை. ஆமென். நீங்க சத்தமா ஆமென் சொல்லட்டா? ஆமென் சொல்லுங்க. நான் கனி இருக்கிற பிள்ளை. ஆமென், அல்லேலூயா. சொல்லி, கனி கொடுக்கும் மரம் நானே, அதிக கனி கொடுத்திடுவேன். எத்தனை பேருக்கு அதிக கனி கொடுக்குறவங்க இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. கனி இருக்கிறவங்க அதிக கனி கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம வாழ்க்கையில இத்தனை பாடுகள். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி தான் இத்தனை பிரச்சனைகள். ஆமென், அல்லேலூயா.
தேவன் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் ஆமென் நன்மையை மட்டும் செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் மட்டும் இல்லாட்டா? அழகா ஒரு பாட்டு இருக்க, நீங்க மட்டும் இல்லைன்னா. முந்தா நாள் காலையில இந்த பாட்டு எனக்கு எங்கேயோ வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஸ்பிரிட்ல பாஸ்டர்கிட்ட எழும்போதே கேட்டேன், இந்த வரிகள் எங்கே உள்ளதுன்னு கேட்கும்போது நான் தான் சொன்னேன். அவன் ஹல்லேலூயா 2 லைன் அதை பாடுவோமா? நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. உணர்ந்து சொல்லுவோமா? எத்தனை பேர் சொல்றீங்க அவர் மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன். சில சொல்ல நான் மண்ணுக்குள்ளே பெயர்ந்திருப்பேன், நான் செத்தே பெயர்ந்திருப்பேன், செத்து போய் மறந்தே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் இறப்புனா எத்தனை நாள் துக்கம் உங்களால் கொண்டாட முடியும்? அப்படி தானே? அது அப்படியே காலப்போக்கில் மறந்து போயிடும், எல்லாராலும் மறக்கப்பட்டு போயிருப்பேன். அப்படி தானே? ஆனால் தேவனுடைய இறக்கம் நம்மளை இம்மட்டும். நீங்கள் வீட்டில் போய் இந்த பாடலை கேட்டு பாருங்க. ஆமென். சில நேரத்தில் இப்படிப்பட்ட பாட்டுகளை கேட்கும் போது தான் நம்ம உணர்வடைகிறோம். ஆமென். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் சொல்கிறோம், நிறைய பேர் இன்னைக்கு சொல்கிறீங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. சில நேரத்தில் நீங்கள் மட்டும் இல்லாட்டா நாங்கள் என்றைக்கோ மறித்து போயிருப்போம்னு சொல்லுவோம். ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அன்னைக்கே நான் செத்து போயிருந்தா இந்த கஷ்டத்தை நான் பார்த்துருக்க மாட்டேனே. நிறைய பேர் சோர்வில் சொல்கிறோம்ல, நீங்களும் நாங்கள் அநேக நேரத்தில் சொல்கிறோம், அன்னைக்கே போயிருந்தா, அன்னைக்கே அந்த ஒரு விஷயத்தில் நான் இறந்து போயிருந்தா. ஆமென். எரேமியாவுக்கே மனதில் அந்த அளவு ஒரு வேதனை. தாய் இதுலேருந்து நான் வெளியே வராமல் இருக்கிற பிள்ளைய மாதிரி போயிருக்கணும். சில நேரத்தில் நமக்கு அப்படிதான் தோணும், இதுக்கு நான் பறக்காமலே இருந்திருக்கணும், அதுக்கு தாண்டி பேசும். ஆமென். எத்தனை பேர் அப்படி நம்ம பேசிட்டு இருக்கோன்னு எனக்கு தெரியல. சிலர் சொல்லுவோம், இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு இன்னுக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்பவுமே வாயில சில நேரங்களில் வாழ்க்கையில் நம்ம போகிற டிஃபிகல்ட்டிஸ், ஸ்ட்ரகிளேஷன்ஸ் நம்மளை வாழ்க்கை குறித்து ஒரு வெறுப்பை கொண்டு வந்து கொடுக்கிறது. அப்படி தானே? புரியுதா? ஆனால் அந்த வெறுத்துக்கிட்ட நேரம் எல்லாம் நம்ம கூட இருந்து நம்மளை தேற்றுகிற ஒரு கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் சங்கீதக்காரன தாவீது அவர் சொல்லுவார், நான் எப்பொழுதும் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே, ஆனால் எப்பொழுதும் நான் உம்மோடு கூட தான் இருப்பேன். ஆமென். சொல்லுங்க, பிரச்சனைகள் இருக்கட்டும், இருக்கதான் செய்ய இருக்கட்டும், ஆனால் நம்ம யார் கூட இருக்கிறோம்? தேவனோடு கூட இருக்கணும். ஆமென். பிரச்சனை பெருசா இயேசு பெருசா? சொல்லுங்க, நான் சந்திக்கிற எந்த பிரச்சனையை விட நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஒரு டிப்ரெஷனை விட. ஆமென். இந்த காலத்துலலாம் மன அழுத்தம் தாங்க பெரிய வியாதி. எந்த விஷயத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், மாத்திரை போடலாம், அதை போடலாம், இதை போடலாம், ஒரு ரிலாக்ஸ் அப்படிலாம் வந்துடலாம். ஆனால் மன அழுத்தத்துக்குள்ள ஆளாயிட்டோம்னால அதனால இந்த வெளியே வர்றது நிறைய கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சொல்லுவேன், சோர்வு மன அழுத்தத்தை கொண்டு வந்து கொடுக்கும். வாழ்க்கையில ஏற்படுகிற தோல்விகள் மன அழுத்தத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஆமென். வாழ்க்கையில ஏற்பட்ட நஷ்டங்கள், அவமானங்கள் என்ன கொடுக்கும்? மன அழுத்தத்தை கொடுக்கும். சில நேரத்தில் நம்ம நினைச்சது நடக்காட்டா சில டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. சொல்லுங்க, எப்படிப்பட்ட டிப்ரெஷனை விட என் தேவன் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இன்னைக்கு எந்த விஷயத்துல இன்னைக்கு அதிகமாக இப்போலாம் என்னன்னா நம்ம மருத்துவத்தின்படி பார்த்தோம்னா அதிக வியாதிகள் எதனால வருகிறது சொல்லி ஆராய்ந்து பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா டிப்ரெஷன்னால, கவலையினால. அதனால ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டார், அப்போவே எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் எப்போவுமே பரிசுத்தவான்களை நம்மளை தேற்றிக்கொள்ளுகிறது அப்படிதான். பாடலை பாடி வசனத்தை தியானிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி
கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. நம்முடைய பிரச்சனையை விட இயேசுவே நாங்க பெரியவங்களா நினைச்சிட்டாலே நம்முடைய வியாதி தானா நின்று நம்முடைய போராட்டங்கள் மாறிடும். சிலர் வீட்டில் இருக்கிற வரைக்கும் பலவீனமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதான் ஹாஸ்பிட்டல் போய் உட்கார்ந்தாலே பாதி குறைஞ்சிரும். ஏன் தெரியுமா? ஒரு கான்ஃபிடென்ட், எங்கே வந்துட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன், டாக்டர் இருக்காங்க, பார்ப்பாங்க, எனக்கு ஏற்ற ஒரு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, நான் நல்லா இருவேன்னா கான்ஃபிடென்ட்ல சரியாயிருவாங்க. அதே போல தேவ பிரசன்னமும் நான் அதை விட பெருசு. நம்ம எப்போது என்ன நினைக்கணும்னா, நான் தேவனோடு கூட இருக்கிறேன், இந்த பாடு என்னை என்ன பண்ண முடியாது, இந்த பாட்டில் நான் முழுகி போக மாட்டேன், இது என்னை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க, என் வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். என் வியாதியை விட என் தேவன் பெரியவருங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் பெருசா நினைக்கிற எந்த விஷயத்தை விட நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். சொல்லுங்க, நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன், உம்மது திட்டத்தின்படி உன்னுடைய ஆலோசனையின்படி என்னை நீர் நடத்தி இறுதியில மகிமையில ஏற்றுக்கொள்ளுவீர். ஆமென். சொல்லுங்க, மகிமையினால கனத்தினால தேவன் என்னை முடிசூட்டுகிறவர். ஆமென். சொல்லுங்க, எனக்கு மகிமையான வாழ்வு இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆமென். சொல்லுங்க, எனக்கு தேவன் மகிமையான வாழ்வை வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாடுகள் இருந்தாலும் அதுல எனக்கு பலன் தருகிற ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எதனால நாங்க பலன் அடைஞ்சிருக்கிறோம்? தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை ஒவ்வொரு பாதையிலும் நம்மளை கற்றுக் கொடுக்கறதுனால. தாவீது தனிமையில கத்துக்கிட்டது என்ன தெரியுமா? தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். புரியுதா? எல்லா மனிதனை விட தேவன் தான், தேவனுடைய அன்பு தான் பெருசுன்னு அங்கதான் கத்துக்கிட்டான், அந்த தனிமையில. அப்போ எத்தனை பேர் சொல்றீங்க தனிமை நல்லது? ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து உள்ள ஸ்டேஜில் வரும்போது கோலியாத் அவனை விட பெருசு, அப்படிதானே, ஜெய்ஜென்டிக் ஃபெலோ. ஆனா அவங்க கிட்ட இருந்தது சின்ன கூழாங்கல் தான். ஆனா அதை பயன்படுத்தும் போது தேவன் அதுல வச்சு தரும் போது அப்போ நினைச்சான், எப்படிப்பட்ட பெரிய மனிதனா இருந்தாலும் எப்படிப்பட்ட பிசாசா இருந்தாலும் தேவன் முன்பால தலை குப்புற விழுந்துதான் ஆகணும்ன்றது கத்துக்கிட்டான். புரியுதுங்களா? அப்படியே வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவன் கத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு த கிங், த கிரேட் கிங் டேவிட் என்று பெயர் புகழ் பெற்றுக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒரு கிரேட்டா ஒரு மகிமையான வாழ்வு நான் வாழணும்னு சொல்லிதான் தேவன் என்னை இந்த பாதையில நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. நீ கீழே உள்ள வசனத்தை பாருங்க. எப்பொழுதும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட காரியங்களை பாருங்க. 93வது வசனம் அது இப்படி இருக்கு, நான் எப்பொழுதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். என்ன சொல்றானா? முதலாவது வசனமே சொல்லிட்டான். 92ல உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி. எத்தனை பேருக்கு பைபிள் மன மகிழ்ச்சியா இருக்கு? ஆமென். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை எப்படி நான் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்த்தாலும் காத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, வேதம். சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன மகிழ்ச்சி இருக்கு, அப்படிதானே? ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு அவுட்டிங் போறது ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு செல்போன் மணிக்கணக்கா நோண்டுறது ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? சிலருக்கு ஷாப்பிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடிச்ச விஷயம் இருக்கு. சிலருக்கு சாப்பிட்ற விஷயத்தை பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானே? அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிச்சிருக்கு. ஆனால் டேவிடுக்கு, தாவீதுக்கு அவன் சொல்றான், உங்களுடைய வேதம் தான் எனக்கு மன மகிழ்ச்சி. ஏன்ட்ட இன்னைக்கு அவன் பெரிய ராஜாவா இருந்தாலும், அவன்கிட்ட அதிகாரங்கள் இருந்தாலும், அவனுடைய சொல் பேச்சுக்கு கீழ்படுகிற ஆயிரக்கணக்கான சேவகர்கள் இருந்தாலும், ஆர்மிஸ் இருந்தாலும் கூட அவன் சொல்லுவான், அதில் எனக்கு மன மகிழ்ச்சி உங்களுடைய வேதம். ஆமென். சிலருக்கு பணம் வந்தா போதும், அப்போதான் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. எப்படி? தான் வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. சிலருக்கு எப்பவுமே பாக்கெட்ல ரூபா இருந்தா ரொம்ப ஹாப்பி. எதுக்கு இன்னைக்கு ரொம்ப சோர்வாயிருக்குன்னா கையில ரூபாவே இல்லை, ரொம்ப சோர்வாயிருது. சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கிற எந்த ஆசீர்வாதத்தை விட வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி. ஆமென்.
அல்லேலூயா. ஒருத்தனுக்கு வேத மன மகிழ்ச்சி ஆயிட்டுனாலே போதுங்க, எல்லாம் அவன் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் தேவனாகிற கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை என் தலை மேல வர்ஷிக்க பண்ணுகிறது வேதம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஆதியில தேவன் எங்களை என்ன பண்ணிருக்கிறார்? ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தின் வழிகளை இதில் வச்சிருக்கிறார். ஆமென். நான் எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன், வேதம்ன்றது ஒரு புதையல். ஆமென். புதையல் நம்ம இருக்கிற இடத்துல வராது, நம்ம தேடிதான் பிடிக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் புதையல தேடணும். பைபிள்ல அன்னைக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுப்பார். அதுல தான் இருக்கு உயிர் நமக்கு. அதனால தான் அவர் சொல்றாரு பாருங்க, 93, நான் எப்பொழுதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளெல்லாம் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை விட கட்டளைகளை ரொம்ப விரும்புறவன் தாவீது. நமக்கு வாக்குத்தத்தங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆலயத்தில் வந்தா வாக்குத்தத்தம் உள்ள காரியங்களை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்கு நம்ம ஆண்டவர் சில விஷயங்களை வச்சிருப்பார், சில ஸ்டெப்ஸ் வச்சிருப்பார். புரியுதா? டூ டோன்ட்ஸ் வச்சிருப்பார். இதை செய்யணும், நீ இதை செய்யக்கூடாதுன்னு அதை விருப்பம் இல்லை. நான் எப்படி இருந்தாலும் நீங்க ஆசீர்வதிங்க, அப்படி கிடையாது. டேவிட் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, உங்களுடைய கட்டளைகளை நான் மறக்கவே மாட்டேன். ஆமென். எத்தனை பேருக்கு தேவனுடைய கட்டளைகள் பிரியமா இருக்கிறது? ஆமென். அல்லேலூயா. கட்டளைகளை உபதேசித்தாலே பிடிக்க மாட்டேங்குதே, கண்டிச்சாலே பிடிக்க மாட்டேங்குதே. கட்டளைகள் வரும்போது அதில் கண்டிப்புகள் கட்டாயம் இருக்குங்க. ஒரு ஸ்கூலுக்குன்னே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லையா? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ ஆலயம் வரும்போது, தேவ சமூகம் வரும்போது இஷ்டத்தின்படி இருக்க முடியாது. சொல்லுங்க, கட்டளைகள் இருக்கு. ஆமென். கிறிஸ்டியன் லைஃப்ல என்ன இருக்குது? கட்டளைகள் இருக்குது. நான் கட்டளைகளை மறக்கவே கூடாது. ஆமென். வாக்குத்தத்தங்களை விட கட்டளைகளை மண்டைக்குள்ள ஏத்தணும், மனசுக்குள்ள ஏத்தணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிருக்க ஜீவனத்தையும் மரணம். நீங்க அந்த வசனம் எனக்கு போன வாரத்துல நீங்க இதுல பாருங்க, உபாகமத்துல இருக்கு பாருங்க. உபாகமத்துல ஐ திங்க் 30வது அதிகாரம். ஒரு நிமிஷம். 15வது வசனத்திலிருந்து 14, 15 வாசிங்க. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. வார்த்தைகள் அது நமக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அப்படிதானா? அப்படிதானங்க. தேவனுடைய வார்த்தை நம்ம கையில எத்தனை பேருக்கு இருக்கிறது? நம்ம கிட்ட இருக்கிறது. கீழே உள்ள வசனத்தை பாருங்க. 12வது வசனம் எத்தனை பேர் எடுத்திருக்கிறீங்க? எல்லா வசனத்துல தான் இருக்கீங்களா? 15வது வசனம், இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் பாருங்க. ஆண்டவர் நம்ம முன்னால வைக்கிற காரியங்கள் என்னென்ன, இந்த பைபிள்ல என்னென்ன தேவன் வைத்திருக்கிறார். இந்த நான் உனக்கு சொல்ற இந்த கட்டளைப்படி நீ உனக்கு நடந்தா உனக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா சாபம். நீ எதை தெரிந்து கொள்ளுகிற? இன்னைக்கு கட்டளைக்குள்ளதான் இருக்கிற. கட்டளைகள் கை கொண்ட மட்டும்தான் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நடக்க வேண்டும்? ஆமென். சொல்ற ஒவ்வொருத்தரும் கட்டளைகளை கை கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்ம முன்பாக இந்த பைபிள்ல சொல்லி வச்சிருக்கிறார். உனக்கு ஜீவன் வேணுமா? இது செய். உனக்கு மரணமா? இந்த காரியங்களை பாரு. இது நீ செஞ்சா இது உனக்கு நேரிடும். நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற எல்லா கடினமான சூழ்நிலைக்கு வேண்டிய சொல்யூஷன் பைபிள்ல தேவன் எழுதி வச்சிருக்கிறார். எதனாலேனே தெரியல, பைபிள் படிச்சா ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆவியானவர் வெளிப்படுத்துவார். எத்தனை பேருக்கு ஆவியானவரோடு கூட இணைந்து பைபிள் ரீட் பண்ணணுங்க. சிலர் கட 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 கடா இன்னைக்கு 5 அதிகாரம் கட 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 கடா ரீட் பண்ண ஒண்ணுமே புரியாது.
தூக்கம் வரும்போது சில நேரத்தில் ரொம்ப தூக்கம் இருக்கும், இன்னைக்கு பைபிளே ரீட் பண்ணல, உட்காந்து ரீட் பண்ண ஒன்றுமே புரியாது. புரியுதுங்களா? சொல்லுங்க. நான் எப்போதுமே தேவனுடைய ஃப்ரெஷ்ஷாக போய் உட்காந்து மணி நேரங்கள் அவர்கிட்ட கொடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, என்னுடைய நல்ல ப்ரிஷியஸான நேரங்கள், சொல்லுங்க, மிச்சம் இருக்கிற நேரம் இல்லை நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டியது. ப்ரிஷியஸான நேரங்கள் தெய்வ சமூகத்தில் நீங்க கொடுக்கணும். ஏன்னா அவர் கொடுக்கிற வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆமென். என்ன வைக்கிறார்? மரணத்தையும் தீமையும் இன்றும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்தில் சொல்வோம் ஏதேன் தோட்டத்தில், சில கேட்போம் ஏதேன் தோட்டத்தில் எதுக்கு அந்த மரத்தை கொண்டு வந்து வைக்கணும்? தேவனுக்கே நிறைய கொஸ்டின்ஸ் வைப்பார். தேவன் சொல்லுங்க, எதுக்குமே தேவன் ஃபோர்ஸ் பண்றதில்ல, சொல்லி கொடுப்பார். சொல்லுங்க, சொல்லி கொடுப்பார். புரியுதுங்களா? அவர் இன்றைக்கு நம்ம முன்பாக எல்லாத்தையும் வைத்திருக்கிற 19ஆம் வசனம் வாசித்து ரீட் பண்ணிருங்க. நான் ஜீவனையும் ஆ ஆ ம் ஆ ம் ம் ஆ ஆ ஆ ம் ம் ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, அன்பு கூர்ந்து செவி கொடுத்து பற்றிக்கொள்ளணும். ஆமென். எல்லாருக்கும் ஒரு எக்ஸசைஸ், சரியா? ஓகேயா? என்ன பண்ணணும்? அன்பு கூர்ந்து, சொல்லுங்க, அன்பு கூர்ந்து செவி கொடுத்து பற்றிக்கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. செய்வீங்களா? சொல்லுங்க, அன்பு கூர்ந்து. எத்தனை பேர் தேவனை அன்பு கூறுறீங்க? கட்டளைகள், தேவனுடைய கட்டளைகளை அன்பு கூறணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ரூல்ஸா? அப்படித்தானே? சொல்லுங்க, அன்பு கூர்ந்து. கை இருக்குல்ல, நான் பண்றேன்ல, பாசமா பண்றேன்ல, பண்ணுங்க. அன்பு கூர்ந்து செவி கொடுத்து பற்றிக்கொள்ளணும். ஆமென். அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்லிருக்க, நீர் என்னை விட்டு விட்டீங்கன்னா நான் உங்களை விட்டு விட்டுருவேன். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் தாவீது சாலமோனுக்கு சொல்லி கொடுத்தது. நீ தேடினா அவரை நீ கண்டுபிடிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் தேவனை கண்டுபிடிக்கவே இல்லைங்க, அதனாலதான் வாழ்க்கையில தோல்வி. எத்தனை பேர் தேவனை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? தெரியும், மனசாட்சிக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு நல்லாவே தெரியும். நான் இது செஞ்சா அவர் எப்படி இருப்பார். ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு தெரியும் பிள்ளைகளை குறித்து. இந்த காரியத்தில் என் பிள்ளையுடைய ஃபீலிங் என்ன, இந்த காலத்தில் இந்த நேரத்தில் என் பிள்ளை என்ன எதிர்பார்க்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சொல்ல, நான் சில நேரத்தில் பாஷ சொல்லுவேன், ஒரு இடத்துல நீங்கள் போய் நின்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க, நீ என்ன பேசுவீங்க, அதை முன்கூட்டியே கணிச்சிருவேன் நான் சொல்லுவேன். சில நேரத்தில் உங்களுடைய உடம்பு அசைவை பார்த்து உங்களுக்கு இது தேவைப்படுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். புரியுதா? அப்போ தேவனோடு கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள இருந்தா, தேவனுக்கு இந்த காரியம் பிடிச்சிருக்கு, தேவனுக்கு இந்த காரியம் பிடிக்கல, இந்த காரியத்தை செஞ்சா தேவனுக்கு இந்த அளவு காயப்படும், இந்த காரியத்தை செஞ்சா தேவனுடைய மனசு சந்தோஷப்படும். தெரியும்ல, நமக்கு தெரியும்ல. ஆமே, புரியுங்களா? சொல்லுங்க, நான் இன்னும் உங்களை அறிய எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தன் ரொம்ப ஒருத்தன் நேசிக்கிறதுனா அதுக்கு என்ன வேணா செஞ்சிடும், அப்படிதானே? தேவன் நம்மளை நேசிக்க போய் தானே உயிர் கொடுத்தாரு, அப்படித்தானே? அப்போ தேவனை நம்ம அதிகம் நேசிச்சோன்னா வார்த்தைகளை கட்டளைகளை கை கொண்டு நடப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அது சொல்றாங்க பாருங்க, அதனால அவைகளால் நான் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். எதனால உயிர்ப்பித்தீர்? கட்டளைகளினால நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். ஆமென், சொல்லுங்க. கட்டளைகளுக்குள்ள ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆமென். கட்டளைகள் கை கொண்டு நடந்தா நான் உயிரோட இருப்பேன், என் ஆத்துமா உயிரோட இருக்கும். ஆமென். சிலர் கட்டளைகளை கை கொண்டு நடக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவாங்க, அவங்களுடைய ஆத்துமா செத்து போயிருக்கும். ஆமென், சொல்லுங்க. என்னுடைய சுய கட்டளை இல்லை. சிலர்
தங்களுக்கே சுயமா நிறைய கட்டளைகள் வச்சிருப்பாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்படிதான் இருக்கணும், என் வீடுனா இப்படிதான், என் பிள்ளைகள் இப்படிதான், என் வைஃப்னா நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும் சொல்றோம் இல்லையா? எவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வீட்டுக்கெல்லாம் போடுறோம். அப்படி பண்ணாதான் வீடு விளங்கும்னு சொல்லிட்டு, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப தேவன் அதனால தானே நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் கட்டளைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நம்மளை உயிரோட வைக்கும், நம்மளை உயிர்ப்பிக்கும். சொல்லுங்க, என் ஆத்துமாவே எப்பவுமே ஃப்ளரிஷா வச்சுக்கிடும். ஆமென், ஹல்லேலூயா. கீழே உள்ள வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா கடைசியா நான் சொல்றேன், 95வது வசனம் பாருங்க. துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். எப்படிங்க இது? புரியல எனக்கு. ஒருத்தன் என்ன அழிக்க காத்திருக்கிறான், யான் டார்கெட் எல்லாம் என்ன அழிக்கிறான், என்ன கொல்ல வர, நான் அவன்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும், நான் என்ன செய்யணும், எப்படி அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கணும், எப்படி அவனுக்கு ரிவீட் கொடுக்கணும், இதுல என்னுடைய திங்கிங். ஒருத்தன் ஒன்று பேசினா 10 நேரம் என்ன நம்ம வந்து பேசணும்னு நினைப்போம். சில நேரத்தில் பேசாமல் வந்தாலும் வீட்டில் சே இப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்கலாம்ல, அந்த நேரத்தில் நான் ஏன் சும்மா இருந்தேன், டைம் கிடைக்கட்டும் பேசுவோம் இல்லையா? நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் தாவீது அப்படி கிடையாது. அவன் வாழ்க்கையில் சந்திச்ச சத்துருக்கள் நிறைய பேர். அவன் சொல்றான், தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். எனக்கு பிரச்சனை, சிலருக்கு பிரச்சனை தலைமயிருக்கும் அதிகமாக இருக்குது. அப்படிதானே? சில நேரத்தில் ஜப குறிப்பு சொல்லுவாங்க, எந்த ஜப குறிப்பு ஜோம் பண்றது எனக்கு தெரியல, ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எதுக்கு ஜபிக்க எதுக்கு விடன்னு தெரியல. அப்போ சும்மா என்ன பண்ணுறோம், சரி இருக்கட்டும், என்ன நம்மளும் ரிஃப்ரெஷ் ஆகுறதுக்கு என்ன பண்ணுவோம், சில வழிகளை வச்சுருப்போம். அப்படி போனால் அப்படி கிடையாது. அவனுக்கு என்ன சத்துருக்கள் எதிராய் வந்தாலும் அவன் பண்ணுற ஒரு காரியம், உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு இது எப்படின்னு தெரியலங்க. இப்படிப்பட்ட அனுபவம் தான் நமக்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே, என் மீட்பர் நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே, என் மீட்பர் நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. ஆமென். அவன் தெரியும், எனக்கு சத்துருங்களா நிறைய பேர் எனக்கு விரோதமாய் வந்தாலும் சரி, என் தேவனுடைய உத்தரவு இல்லாமல் யாரு என்னை தொட முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, போராட்டங்கள் அநேக இருந்தாலும் கூட புரியுதா, என்னை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. ஆமென், சொல்லுங்க, இந்த பிரச்சனையில் நான் மறிச்சு போகிறதும் இல்லை பின் வாங்குறதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு ஈக்குவலாக இன்னும் இங்கே இருக்கு பாருங்க, அந்த வசனம் வந்து 61வது வசனம் இப்படி இருக்கு பாருங்க. துன்மார்க்கர்களின் கூட்டம் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. என்னது? கொள்ளையிட்டுடுச்சு. நடக்க கூடாது நடந்து போச்சு, சந்திக்க கூடாது நாங்க சந்திச்சாச்சு. பிரச்சனை வழியா நான் போக மாட்டேன்னு நினைச்சேன், இதுல தேவன் என்ன பாதுகாத்துருவார் நினைச்சேன், ஆனா முடிஞ்சு போச்சு, எல்லாம் நடந்து போச்சு. ஆனாலும் அது சொல்றான், உங்க வசனத்தை உங்க வேதத்தை நான் மறக்கவே இல்லை. ஆமென். சிலருடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சிருப்போம், கடவுள் சில பேர் கடவுள் எனக்கு இது கொடுப்பார், எனக்கு கொடுப்பார், நான் அது நடக்கலன்னு வச்சுக்கோங்க, கடவுளை நான் இது எதுக்கு நான் தேடணும். நேற்று ஒரு சின்ன ஒரு விஷயம், நான் அதிக செல்ஃபோன் நான் கையில் எடுக்கிறது இல்லை. எனக்கு ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ஒரு நேரம் எடுக்கிறதில்ல, ஒரு நேரம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே நான் செல்ஃபோன் தொடுறது இல்லை. ஆனால் நேற்று ஒரு சின்ன ஒரு ஷார்ட், அது வந்து காரியங்கள் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு பார்த்தேன். அதில் ஒரு நல்ல ஒரு டாக்டர், அவங்க சொல்கிறான், கிறிஸ்டின் அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு ரொம்ப
ரொம்ப துக்கமான நேரம் நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். எனக்கு எப்பவுமே ரொம்ப பிஸி ஷெடியூலா இருக்கும். ஆனா யாருக்கும் சொல்லாம இந்த 2ல இருந்து 3 இந்த டாக்டர்ஸ் அந்த நேரங்களில் தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த நேரம் நான் கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சுக்கு போயிட்டு நான் குடமா அழுவேன். எப்படி குடமா கண்ணீர் வைப்பேன். ஆனா என் கண்ணீர் எல்லாம் ஒன்றும் கேட்கப்படலைன்னு சொல்லிட்டு இப்போ கடவுளே இல்லை நான் விட்டுட்டேன். நிறைய பேர் அப்படிதான். அவங்க வாழ்க்கையில் அவங்க செய்த தவறு என்னன்னு தெரியாது. அவன் நல்ல கிறிஸ்டின் பிள்ளையா இருந்தாலும் லவ் பண்ணி மேரேஜ் ஆனது ஒரு ஹிந்து பையன். ரொம்ப நேரம் பேக் ஸ்லைடாகி போயிட்டா. மனுஷங்க எப்படி தெரியுமா, தேவன் எப்போ வந்தாலும் பேசினாலும் தலையாட்டி பொம்மை மாறி ஆண்டவர் பேசணும். இவங்களுக்கு டைம் கிடைக்கிற போது மட்டும்தான் வருவாங்க சர்ச்சுக்கு. கர்த்தருக்கு முதஸ்தானம் இல்லை. டைம் இருந்தா தங்களால முடிஞ்சா எப்படி அவங்களால அதை அவங்களால முடிஞ்சா மட்டும்தான் வரும்போதெல்லாம் தேவன் கேட்கணும். நானும் கேட்கறதெல்லாம் கொடுத்துடணும். அப்போ தேவன் நல்லவங்க. இல்லைன்னா தேவனுக்கு இல்லை. அப்படிதான் நிறைய பேர். ஆனா தாவீது அப்படி கிடையாது. கொள்ளையிட்டும் கூட நான் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவே இல்லை. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில பிளஸ்ஸிங்கை கொண்டு வந்துச்சு. 23வது வசனம், பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்ளுகிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களே தியானிக்கிறேன். ஆமென். இதெல்லாம் நம்மளால முடியுமா? ஒருத்தர் நமக்கு விரோதமா பேசுறாங்கனால இவங்கெல்லாம் எனக்கு விரோதமா பேசுற அளவு ஆயிடுச்சோ, பெரிய ஆட்கள் ஆயிட்டாங்களோ, நீ இவங்கெல்லாம் எப்படி என்னை குறித்து பேசலாம்? சர்ச்சிலே இருக்குது. 4 பேர் சேர்ந்து என்னை குறித்து எப்படி பேசலாம்? பேசுறது தப்பு. பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதை குறித்து யோசிச்சுக்கிட்டு ப்ரீஷியஸான நேரத்தை வேஸ்ட் பண்றது தப்பு. சொல்லுங்க, தேவன் என் இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் முன்பாக நான் எதையும் மறைச்சிடவே முடியாது. புரியுதுங்களா? சொல்லுங்க, ஏசப்பா என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். நான் அடியேனோ, அந்த வசனத்தில் அடியேனோ உமது பிரமாணங்களே தியானிக்கிறேன். ஆமென். எப்பொழுதும் அவருடைய வார்த்தை மட்டும் நீங்கள் தியானமாக வச்சிருங்க. எந்த சூழ்நிலையாலும் கட்டளைகள் மேலே கவனமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 34, 35 வசனத்தை பாருங்க. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன், அல்லேலூயா, இந்த வார்த்தை இன்னைக்கு காலையில் என்னை ரொம்ப மகிழ்ச்சி அடைய பண்ணுறது. சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு நாளும் ஆள் பார்த்து நடக்க மாட்டார், அந்தரங்கம் பார்த்து நடப்பார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவருக்கு நல்லா தெரியும். அடுத்த வார்த்தை சொல்லி இருக்குது, எந்த ஜனத்திலாகிலும். அதாவது இந்த அதிகாரத்தை எத்தனை பேர் 2 முறையாவது படிச்சிருக்கிறேன்னு சொல்றோம்? கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த அதிகாரத்தை 2 முறையாவது படிச்சிருக்கிறேன். கை தூக்குங்க. சரி. அவங்களுக்கு நான் சொல்ற பிரசங்கம் சட்டுன்னு புரியும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் டிலேயா தான் புரியும். ஆனா இதை கரெக்டா படிக்கணும். ஒரு ரோமானிய அதிகாரி ஒருவன் இருந்தான். கவனிங்க, இப்போ உங்களுக்கு புரியணும்னா நான் இப்படி சொல்றேன். நம்ம ஊர்ல பாகிஸ்தான்காரன் ஒருத்தன் அதிகாரியா இருந்தா நீங்க எப்படி பார்ப்பீங்க அவனை? ஹலோ, சரி, உங்களுக்கு இது கூட வேண்டாம். ஹிந்திக்காரன் உங்களுக்கு அதிகாரியா இருந்தா எப்படி பார்ப்பீங்க? சொல்லுங்க. ஆனா அந்த ஹிந்திக்காரன் உங்களை விட பக்திமானா இருந்து தேவதூதனே அவன் வீட்டுக்கு வந்துட்டான், எப்படி இருக்கும்? அப்பந்தான் சொல்றாரு, பட்சபாதம் உள்ளவர் இல்ல ஆண்டவர். அவர் ஹிந்திக்காரன் பார்க்க மாட்டாரு, இஸ்லாமியன்னு பார்க்க மாட்டாரு, தேவனுக்கு பயந்து இருக்கிறானா அப்படின்னு தான் பார்ப்பார். அல்லேலூயா. எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு
பயந்திருந்து. எல்லாரும் சொல்லுங்க, யாருக்கு பயந்திருந்து? கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அடிச்சிருவார்னு பயப்படக்கூடாது. அவர் மிகவும் பெரியவர் என்கிற மரியாதை நிமித்தம் நம்ம அவருக்கு பயப்படணும். நான் சொல்ற வார்த்தையை நீங்க உள்வாங்குறீங்களா? மரியாதை நிமித்தம் பயம் வரும்போது அங்க ரொம்ப நற்குணங்கள் வெளிப்படும். அடிச்சிருவாருங்கிற பயம் வந்துச்சுன்னா வெறும் ஜஸ்ட் ஆட்டிடியூட் மட்டும்தான் இருக்கும். நம்மில் ரொம்ப பேர் அடிச்சிருவாருங்கிற பயம் மட்டும்தான் இருக்கு. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் எஜமான், சர்வலோகத்தையும் படைத்தவர். வானம் அவருடைய உட்கார்ந்திருக்கிற இடம், பூமி அவருடைய பாதபடி. மிகவும் பெரியவர். அல்லேலூயா, ஆமென். எல்லா பயபக்திக்கும் உரியவர், எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரர். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னை தாயின் கருவில் வைத்தவர். என் கூட சேர்ந்து ஆசையா சொல்லுவீங்களா? புழு மாதிரி இருந்தப்போ என்னை படைச்சது யாருதான்? புரியுதா? அந்த கருவில் அப்படி புழு மாதிரி நடந்துட்டு இருந்தப்போ படைச்சது அவர் தான். இப்போ வரைக்கும் என்னை பிழைக்க வைக்கிறவர் யார் தான்? மூக்கு கிட்ட கையை கொண்டு போயிட்டு இந்த மூச்சு காத்து யார் கொடுத்தது? அல்லேலூயா, சொல்லுங்க. அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்தா நான் அவருக்கு உகந்தவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னைய ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? என்னைய ஏசப்பாவுக்கு? அதை சொல்ல வரும்போதே சிலர் சொல்றீங்க, அது எப்படி என்னைய பிடிக்காம போகும்? நாளா நாளா என்னது நாளாவா? இல்லைங்க. இந்த கொர்நேலியுவை குறித்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கொர்நேலியு ரொம்ப தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆக்சுவலி இந்த அதிகாரத்தில் நீங்க அங்கே வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தில், பகலிலே 9ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த கொர்நேலியுவினிடத்தில் தேவனுடைய தூதன் வந்து கொர்நேலியுவே என்று என்ன பண்றானா? கூப்பிடுறானா. அல்லேலூயா, ஆமென். பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரம்னா அவங்க இஸ்ரவேல் கேலண்டர் படி சாயங்காலம் 3 மணி. சாயங்காலம் நம்ம ஆட்களுக்கு சாயங்காலம் 3 மணி தான் கொட்டாய் பெருசா வரும். நல்ல குளிர் இடம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மணி நேரம் தூங்கலாண்டு தோணும். ஆனா இவனும் ஜெபம் பண்றான். அவன் வீட்டுக்கு யாரு வாரா? தேவனிடத்தில் இருந்து. நான் ஜெபிச்சா தேவன் என் சத்தத்தை கேட்கிறார். அங்க இருந்து தேவதூதனை அனுப்புகிறார். இப்ப பாருங்க, அதே நேரத்தில் நீங்கள் அடுத்த நாள்ல ஒண்ணு நடக்குது பாருங்க. 9ஆம் வசனத்துல, மறுநாளிலே அந்த பட்டணத்துக்கு சமீபமாக வருகையில் இவர் 12 மணிக்கு என்ன பண்ண போறாரு? ஜெபம் பண்ண போறாரு. அவங்க ஏற்கனவே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால கர்த்தருடைய தூதன் வந்தாச்சு. இங்கு ஜெபம் பண்றவன் வீட்டுக்கும் கர்த்தருடைய தூதன் வந்தாச்சு. எல்லாரும் சொல்லுங்க, முழங்கால் போட்டா, பைபிள் வாசிச்சா, பயத்தோடு கர்த்தரை சேவிச்சா, எத்தனை பேருக்கு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் பைபிளோட உட்கார்ந்த அனுபவங்கள் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? பேதுரு விடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அங்கே மேல் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு சொப்பனத்தையும் அவனுக்கு தரிசனத்தையும் காட்டி, அங்கே நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப திட்டமாய் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். பாருங்க 15ஆம் வசனத்தில், அப்பொழுது தேவன்
சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக என்ன பண்ணாத. ஜெபிக்கிற இவனுக்குள்ள நான் யூதன் என்கிற பெருமை இருந்துச்சு. என்னை கவனிக்கிறீங்களா? பேதுருவும் அந்த நாட்கள்ல இருந்த பேதுருவோடு இருந்த அப்போஸ்தலர்களும் யூத திருச்சபை, எருசலேமின் திருச்சபை, யூதருக்கு மட்டுமே இயேசு என்று சொல்லிக் கொண்டிருந்ததனால நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பெந்தைகோஸ்தே மகிமையை பார்த்தாங்க. ஆனா எழுப்புதல் அதுக்கு பிறகு வரல. எழுப்புதல் எங்க வந்துச்சு தெரியுமா? அப்போஸ்தலர் 13க்கு பிறகு வந்துச்சு. ஏன்னா யாரு எவரு என்ன ஜாதிங்கிற எந்த அடையாளமும் இல்லாம இயேசுவுக்கு நாங்க சீஷர்கள் அப்படிங்கிற கூட்டத்துல தான் கர்த்தருடைய மகிமை இருந்தது. நான் சொல்லுகிறதை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்க மட்டும்தான், எங்க குடும்பம் மட்டும்தான், நாங்க இல்லாட்டா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மேட்டிமை வரும் பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விட்டு தாழ்மை உள்ளவர்களை தேடி போய் விடுவார். என்ன விட்டா யாரும் கிடையாது, என்னைய விட்டுட்டா கர்த்தர் வந்து அவருக்குமே யாரும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நான் இல்லாட்டா அவருக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. என்னை கிருபையாய் வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவார். என் கூட அந்த 1 கொரிந்தியருக்கு வாங்க 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 15ஆம் அதிகாரம், எஸ் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் எப்படி இருக்கிறேன்? உண்மையிலே சொல்லுங்க, மற்ற அப்போஸ்தலரை விட கர்த்தர் இவனை பயன்படுத்தினது மிகவும் பெரியவனாய். ஆனால் இவனோ தேவனுக்கு முன்னாடி மனத்தாழ்மையோடு என்ன சொல்லுகிறான்? அப்போஸ்தலர் எல்லாரும். நம்ம அப்படி அந்த உணர்வில் இருக்கிறோமா? உதட்டில் சில நேரம் பேசியிருந்தோம், ஆனா உணர்வு ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தையே பார்க்கிறார். அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் தேவனுடைய சபையை நான் என்ன பண்ணினேன்? நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு கூட இவன் எதை யோசிக்கிறான்? என் பழைய வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு பயப்படாதவன், நான் ஆண்டவருக்கு விரோதமா நடந்தவன், என்னால ஆண்டவருக்கு ரொம்ப காயம் இருந்திருக்குது. எத்தனை பேர் உங்களை மீட்கும் போது நீங்க இருந்த நிலையை மறக்காம வச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுத்த உடனே, கொஞ்சம் சில காரியம் நல்லா போன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் பலசெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் பேச இல்லை 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 இல்லை. அவன் அதை உணர்றான். என்னை அப்போஸ்தலன் கூட அழைக்கிறதுக்கு நான் யாரும் இல்லை, தகுதி கிடையாதுங்க. ஆகிலும் நான் இருக்கிறது, எத்தனை பேர் நெஞ்சில கை வச்சு சொல்லுவீங்க? ஆகிலும் நான் உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். இன்னும் 2 முறை சொல்லலாமா? என் பணத்தால இல்லை, என் படிப்பால இல்லை, என் திறமையினால இல்லை. நான் இருக்கிறது எதனால் இருக்கிறேன்? நான் மனசார இன்னைக்கு சந்தோஷமா அந்த புதிய மாதத்தில் சொல்லுகிறேன், இன்னைக்கு என்னையும் என் மனைவி பிள்ளைகளையும் எனக்கென்று கர்த்தர் தந்திருக்கிற இந்த சபை பொறுப்பையும் உங்களையும் இந்த ஊழியங்களையும் கர்த்தர் வச்சிருக்கிறது அவர் கிருபையினால மட்டும்தாங்க. என் நீதியினால் அல்ல, என் ஜெபத்தினால் அல்ல, என் பக்தியினால் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். நான் இருக்கிறது கிருபை. அவர் எனக்கு அளித்த கிருபை விருதாவாய் இருக்க அவர்கள் எல்லாரும் அதிகமாய், ஆனாலும் அதிக பிரயாசமும் கூட நான் அல்ல, என்னுடனே இருக்கிற. கொஞ்சம் நல்லா கவனிங்க, சொல்லுங்க. நான் அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். சொல்லுங்க. வேலை பார்த்தேன், உழைச்சேன், ஆனாலும் எதனால? நான் பைக் ஓட்டுனேன், நான் கால் கெடுக்க வேலை பார்த்தேன், இல்ல. ஆண்டவரே எல்லாம் உங்க கிருபைப்பா, எல்லாம் உங்க கிருபைப்பா. எங்களால் ஆயிற்று என்று சொல்றதுக்கு எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே. நீதியை செய்கிறவன் கர்த்தருக்கு உகந்தவன்.
சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட முக்கியமா பேச சொன்ன காரியமே, நீங்கள் அவரால் அங்கீகரிக்கப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் வாழ்றீங்களா? கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு கையில செல்போன் வச்சிருக்கிறீங்க, ஆளுக்கு உங்களுக்கு விரும்பின ஒரு லாக் பின் போட்டு வச்சிருக்கிறீங்க. சிலர்லாம் என்ன வச்சிருக்கிறீங்க? ஃபேஸ். நான் சொல்றேன், நம்ம ஃபேஸ் காட்டினா தானே அந்த ஃபோனே. ஆஃப்டர் ஆல் 1 லட்சம் ரூபாயோ இல்லை 50,000 ரூபாயோ இல்லை ஃபோனோ இல்லை 20,000 ரூபா ஃபோனோ என்ன பண்ணுது? என்ன பாஸ்டர் ஆஃப்டர் ஆல்ன்றீங்க? கோடிக்கணக்கும் உலகமுமே பவுலுக்கு குப்பங்க. பரலோக ராஜ்யத்துக்கு முன்னாடி இந்த உலகம் ஆஃப்டர் ஆல் தாங்க. ரட்சிப்பு தான் விலையேற பெற்றது, அபிஷேகம் தான் விலையேற பெற்றது, பரலோக மகிமை தான் விலையேற பெற்றது. இந்த பூமி ஆமென் சட்டென்று ஒரு நாள் அழிந்து போய்விடும். அழியாமை உள்ள வாழ்க்கை தான் மேலோங்கி நிற்கக்கூடியது. அல்லேலூயா. பணக்காரனையும் படிச்சவனையும் மட்டுமே உலகம் போற்றும், ஆனா ஆண்டவரோ நீதி செய்கிறவனை தான் ஏத்துக்கிடும். யாரை தான் ஏத்துக்கிடும்? அவன் எந்த ஊரு என்ன ஜாதின்னு பார்க்க மாட்டான். ஒரு 4 காரியம், 4 இல்லை 5 காரியம் அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் அந்த ஐயாட்ட காணப்பட்டதை மட்டும் காட்டிட்டு நான் முடிக்கிறேன். பாருங்கள், இந்த கொர்நேலியுவை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதமா வச்சாருங்க. பாருங்க, நீங்கள் அந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும். ஐயோ, எத்தனை பேருக்கு இது ஒரு ஆசைன்னு எனக்கு தெரியலங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் நீதிமானா இருக்கணும். நீங்க இவ்வளவு வேகமா சொல்லிட்டீங்க பத்தியலா, உங்க பஸ் நல்லா உருண்டுரும். சத்தமா நான் எப்படி இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். யாருக்கு பயந்து இருக்கணும்? யூதர் எல்லாராலும் நான் என்ன வாங்கணும்? நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் ப்ளீஸ். நமக்கு தேவன் தான் சாட்சி, ஆனா பரிசுத்தவான்கள் நமக்கு சாட்சி கொடுக்கணும். நமக்கென்று வாழ்க்கையில 2 இல்லை 10 கொஞ்சம் ஒரு எண்ணிக்கைக்குட்பட்ட நல்ல பரிசுத்தவான்கள் கிடைப்பாங்க. அவங்க சாட்சி கொடுக்கணும். அதெல்லாம் ஈஸியா மிஸ் பண்ணிக்கிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டா யூ cannot gain again. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நல்ல மனிதர்களை காயப்படுத்திடாதீங்க. அவங்கள நீங்க காயப்படுத்திட்டீங்கன்னா சத்தமே இல்லாம ஒரு நாள் நீங்க அவங்கள தேடும்போது ரொம்ப தூரத்துக்கு போயிருவாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னுடைய சுபாவம் பெரும்பாலும் அப்படித்தான். காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கால்கள் ரொம்ப தூரத்தில் நிற்கும். சும்மா வாய் மட்டும்தான் பேச வேண்டிய நிலைமையா இருக்கும். ஆண்டவரை காயப்படுத்திடாதீங்க, ஆண்டவருடைய ஊழியர்களை காயப்படுத்திடாதீங்க. சர்ச்சில் சில சாட்சி உள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க. சாட்சி உள்ள பிள்ளைகளை பார்த்து பொறாமப்படாதீங்க. சாட்சி உள்ள பிள்ளைகளை மாதிரியா எடுத்துக்கிடுங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு சங்கீத பகுதியில் வாசித்தீங்கல்ல, துன்மார்க்கர் என்னை கொள்ளையிட்டாலும் நான் உம்முடைய வசனத்தையே தியானிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சிலருடைய வாழ்க்கையை குறித்து நீங்க ரொம்ப, அதாவது நான் உங்களுக்கு இன்னொரு காரியம் சொல்றேன், குறைவே இல்லாத பரிசுத்தவான்கள் இந்த பூமியில யாருமே இல்லை. ஆனால் தங்கள் குறைவுகளை ஒத்துக்கொண்டு தேவனுக்கு முன்னாடி பயபக்தியா நடக்கிற பரிசுத்த கூட்டம் ஒன்று இருக்குது பாருங்க. அந்த கூட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த எல்லையில தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு பயந்து இருக்கிற கூட்டம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்றைக்கு இந்த உலகத்துக்கு எதை பிடிக்கும் தெரியுமா? கும்மாளம் அடிக்கணும், சாப்பாடு அள்ளி போடணும், அங்க போய் ஆடணும், பாடணும். டெய்லி பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணி உங்களை செதுக்கி 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 வாழ்ந்து கொண்டே இருந்து அதுக்கு பிறகுதான் ஜெபம் பண்ணணும். சாம்பார் வைக்க போறதுக்கு முன்னாடி என்னத்தெல்லாம் அரிஞ்சு ரெடி பண்றிய?
எல்லாம் வெட்டி வச்சுட்டு தானே. அதுவும் பிரியாணி போடணும்னா அடுப்பு ரெடியா இருக்கணும், கேஸ் ரெடியா இருக்கணும், பாத்திரம் ரெடியா இருக்கணும், எண்ணெய் வாங்கி எல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டு தான் சத்தமாய். ஆனா கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துக்கு மாத்திரம் நாங்க எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிடுங்க பாஸ்டர். இல்லம்மா, நீங்க எப்படி இருந்தாலும் வரலாம், ஆனால் நீங்கள் அமர்ந்திருந்து நானே உங்கள் பாவங்களை மறைக்காம நீங்க அவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டா இரக்கம் கொடுத்துருவாரு. பிறகு உங்களை அழகாக கேர் பண்ணி கூட்டு போவார். இங்க வா, நான் உன்னை கூட்டு போறேன், நான் உன்னை நடத்துறேன், நான் உன்னை தேவ பக்தி உள்ளவனா மாத்துறேன், நான் உன்னை அநேகருக்கு முன்பாய் ஆசீர்வாதமாய் வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க அங்கே 2வது வசனத்துல 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவன் என்ன பக்தி உள்ளவன், 2வது தன் வீட்டார் அனைவரோடும் ஜனங்களுக்கு எப்பொழுதும். இந்த கேரக்டர் இன்னைக்கு ஆண்டவர்ட்ட எப்படியாவது இதை அப்படி வசனத்தை எடுத்து அப்படியே உங்க ஹார்ட்ல இந்த டிவைஸ் வைக்கிற மாதிரி வச்சு விட்டுருங்க. அல்லேலூயா. நான் தேவ பக்தி உள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே. நாங்க என்ன பக்தி உள்ளவங்களா இருக்கணும் கவனிங்க. நான் இதுல ஒரு வசனத்தை உள்ள கொண்டு வந்து வைக்க விரும்புகிறேன். ஆகையால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு, இதுதான் தேவ பக்தி. அவருடைய பலத்த கைக்குள் இந்த அடங்கி இருக்கும் போது எதெல்லாம் அடக்கணும்னு பைபிள் இருக்கிறது. தன் நாவை அடக்காதவன் தேவ பக்தி உள்ளவன் அல்ல. பேசிக்கிட்டே இருக்கிறது, நம்ம பேசுறதுதான் நியாயம் நினைக்கிறது இல்லைங்க. அப்ப நம்மளை சரிப்படுத்துறதுக்கு, தேவ பக்தி உள்ளவனா மாறுறதுக்கு நம்ம நாவை அடக்கணும். 2வது, உன் கண் உனக்கு முன்பாய், கண்ணுல அடக்கம் வேணும். அல்லேலூயா. காதுகள் தேவனுக்கு பிரியமில்லாதது என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாதுன்னு இருக்குது. அல்லேலூயா, ஆமென். அடுத்து, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடுந்த பாலான பட்டணம் போல இருக்கிறானா. நம்மை நாமே இச்சை அடக்கம் உள்ளவங்களா மாத்தணும். ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோலுக்குள்ள வந்தாதான் நம்ம தேவ பக்தி உள்ளவன் அர்த்தம். சுய ஒழுக்கம் கவனிக்கிறீங்களா? 5:30 மணிக்கு எழும்பணும், இல்லை 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் 5:30 மணிக்கு எழும்புறீங்க? கேட்டா லேட்டா படுத்தேன், மாத்திரை போட்டு படுத்தேன். ஃபங்க்ஷனுக்குலாம் குடும்பமா போயிருவாங்க. ஆனா வீட்டில் குடும்ப ஜெபம் உட்காந்து பண்றது இவங்களுக்கு முடியாது. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போட்டாதான் இவங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வருவாங்க. நம்மெல்லாம் ரொம்ப பேர் பயங்கரமான கல்லர்கள், சாதாரண கல்லர்கள் கிடையாது. இரக்கமா தான் நம்மளை காப்பாத்தி கொண்டு வர்றாரு ஆண்டவர். தேவ பக்தி அப்படின்னா எவ்வளவு பக்தியா இருக்கணுங்க. அந்த பயபக்தியோடு அவரை தொழுது கொள்ளுகிறது உங்ககிட்ட இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. கொஞ்சம் 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 இருக்குது. அதை நீங்க அனல் மூட்டி என்ன பண்ணுங்க, எழுப்புங்க. இன்னும் உங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும்ப்பா. ஆண்டவருக்கு அடிமையா இருந்தால் பாவத்துக்கு அடிமையா இருக்க மாட்டோம். ஆண்டவருக்கு அடிமையா இருந்தால் உலக மகிழ்ச்சிக்கு கெக்கன்னு சிரிக்கணும். எப்பவும் ஜாலியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். என்ன ஜாலியா இருக்கணும்? ஜாலியா இருந்து என்னத்தை இது பண்ண போறீங்க? நீங்க சில விஷயத்த சந்தோஷமா இருக்கிறது உண்மையா சொல்றேங்க, கர்த்தரோட இருக்கிறது மாதிரியான மகிழ்ச்சி இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. உள்ள இருக்கணும், வெளியில போயிட்டு உள்ள வந்துடணும். உள்ள இருக்கணும், வேலைக்கு போயிட்டு உள்ள வந்துடணும். எப்போது யாரோடு உறவாடுவது? அல்லேலூயா. எங்க நின்னாலும் என்ன செஞ்சாலும் ஆமென். நல்ல வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல கை உயர்த்தி, இந்த கையில உங்க ரத்த அடையாளம் இருக்குது. நான் உங்க மனவாட்டி, நான் மற்ற இடத்துல நிக்கலாமா? இப்ப கீழே போட்டுருங்க.
சரி, எத்தனை பேர் மணவாட்டிங்கிற அந்த அர்த்தம் புரிஞ்சிட்டுனா நவளுவீங்களா? மணவாட்டியினுடைய எண்ணமெல்லாம் என்ன தெரியுமா இருக்கும்? ஏதேன் தோட்டத்திலே சொல்லிட்டார், அவள் ஆசை அவனை பற்றி. அப்ப சொல்லுங்க, விசுவாசியின் ஆசை யாரை பற்றியே இருக்கும்? நான் வருத்தத்தோட சொல்றேன், எனக்கு மைக்க கீழே வச்சுட்டு சொல்லணும் தான் விருப்பம். அவரை பற்றி கொள்றதே காசுக்காக இன்னைக்கு நம்ம சிலர் பண்ணிருந்தோமே, அதான் பிரச்சனை. காசை பக்கத்திலே கொண்டு வராதீங்க. உறவு, உறவாடுதல், அன்பு, ஐக்கியம். நேரம் போறதே தெரியாம பாடுறது, நேரம் போறதே தெரியாம வசனத்தை வாசிக்கிறது, உபவாச ஜபத்துல உண்மையா இருக்கிறது, எல்லா ஆராதனையும் என் தேவையை சொல்லி சொல்லியே நான் ஆண்டவர்கிட்ட போக மாட்டேன். ஆனா என் தேவையே யாருன்னா சொல்லுவேன், என் உயிரே யாருன்னா சொல்லுவேன், என் உணர்வே யாருன்னா சொல்லுவேன். சத்தமா சொல்லுங்க. ஏன்னா இந்த உலகத்தின் வழக்கம் அவங்களுக்கு அவங்கவுங்க தேவைக்கு ஒரு கடவுளை வைப்பாங்க. ஆனா நமக்கோ தேவைக்காக வைக்கப்பட்டவர் அல்ல, நாமே தேவை என்று நம்மை தேடி வந்தாரே, அதை திரும்பி செய்யணும். நீரே எனக்கு தேவை ஆண்டவரே. இதுதான், இது ஆவிக்குரிய சபை. விளங்குதா? நான் நம்ம சர்ச்சில் எனக்கு தெரிஞ்சு ஆழமா நான் பண்ணணும்னு விரும்புறது இதுதான். என்னைய வேணும்னு வாங்க வந்தாரே, வாழ்நாளெல்லாம் அவரை வாங்குறதுக்கு நான் என்ன செய்யணும், எதெல்லாம் விட்டு கொடுக்கணும், யாரெல்லாம் விட்டு கொடுக்கணும், எப்படியெல்லாம் மாறணும். ஆண்டவரே எனக்கு தேவை நீங்க தான்ப்பா. இந்த தேவ பக்தி உள்ளவன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நீங்க வந்து, ஏன்னா நீங்கள் அந்த அழகா யாக்கோபு நிருபத்தில் அதை பார்க்க முடியும். தேவ பக்தி உள்ளவன் யார் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் அழகா சொல்லி இருக்கிறது. யாக்கோபு 1:26, உங்களில் ஒருவன் தன் நாவை, எல்லாரும் சொல்லுங்க, நாவு அடங்கணும். எது அடங்கணும்? 3ஆம் அதிகாரத்தில் தெளிவா பேசிட்டார், இது அடங்காதது. சிலர்லாம் பேசுனா பட்டைய குத்து மாதிரி பேசுறது, நல்லா தான் சிரிக்கிய பாப்பா. எனக்கு பயமா இருக்கு சிலட்டெல்லாம். ஆனா நல்ல வேலை, ரொம்ப ஒரு சூப்பர் சூப்பர் பாடம்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆண்டவர் நாவல அடக்கம் இல்லாதவங்களை தேவ பக்தி உள்ளவன் சொல்லவே மாட்டார். சிலர் அமைதியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, 2 வார்த்தை பேசினாலும் விஷம்தான். அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் இருதயத்தை செம்மைப்படுத்தி ஆண்டவரே, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும். ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு 100 தடவையாவது இந்த வசனத்தை மட்டும் சொல்லுங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே. நான் புருஷன்கிட்ட பேசும்போதும், மனைவிட்ட பேசும்போதும், பிள்ளைகள்கிட்ட பேசும்போதும், சர்ச்சில் பேசும்போதும், வெளியில பேசும்போதும் உமக்கு ஏற்றதா இருக்கணும்ப்பா. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர்கள் படுகிற, நீங்க உண்மையான தேவ பக்தி உள்ளவங்கன்னு சொன்னா நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்னைக்குமே நம்ம தர்ம காரியம் வர்றப்போ ரொம்ப பேர் என்ன நினைச்சிருந்தோம், கர்த்தருக்கு கொடுக்கறதை எடுத்து நம்ம தர்மம் பண்ணிடலாம். ஆனா வேதம் திட்டமா சொல்லி இருக்கிறது, உலகத்தானுக்கு வேணா விக்கிரகாராதனைக்காரனுக்கோ அரசியல்வாதிக்கோ காணிக்கையை கொண்டு விக்கிரகத்துக்கு போடுறதை விட அவன் எதுக்கு போடலாம், மக்களுக்கு கொடுக்கலாம், 4 பேர் பசியாவது ஆறும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரணும்னு சொல்ற பிள்ளை பரிசுத்தமானதை விழுங்குவதும், பொருத்தனைகள் செய்துவிட்டு அதன் பிறகு அதை செய்யாமல் இருக்கிறதும் உங்களுக்கு தான் ஆபத்து. இதை செய்த பிறகு கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் யாருக்கு கொடுப்பான்? மறந்துடாதீங்க. தசம பாகத்தை எடுத்து நான் ஏழைக்கு கொடுத்தேன், உற்சாக காணிக்கைகள் எடுத்து நான் ஏழைக்கு கொடுத்தேன். ஏன்னா நம்ம ஆண்டவர் இந்த காணிக்கைகள் விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. ஏன் ஸ்ட்ரிக்ட்னா,
ஏன் ஸ்ட்ரிக்ட்னா பாஸ்டரை காப்பாத்துறதுக்கோ சர்ச்சை காப்பாத்துறதுக்கோ இல்லை, உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு. என் கூட திருப்புங்க லேவியராகமத்தின் புஸ்தகம். தயவுசெய்து வசனத்தை சரியா கவனிங்க. எல்லாம் திருப்புங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. நீ ஆரோனோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும், இஸ்ரவேல் குடும்பமோ இல்ல இஸ்ரவேலுக்குள்ள தங்கி இருக்கிற அந்நியர்களோ உற்சாகத்தின்படியாகிலும் கர்த்தருக்கு காணிக்கைகளை, இந்த சர்வாங்க தகன பலினா என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவதற்கு நீங்கள் கொண்டு வருகிற உறவுக்கான பலி. இல்லாட்டி சொல்லுங்க உறவுக்கான. சொல்லுங்க இந்த பலிகளை அவர் நுகர்ந்து, எப்படி நோவாவின் பலியை உணர்ந்து அவனை அழிக்காமல் ஆசீர்வதிச்சாரோ உங்க ஆசீர்வாதத்துக்கு தான். இப்ப ஆண்டவர் இங்க வர்ற விஷயத்துக்கு நீங்க கீழே வாங்க. உற்சாக தகன பலிகளை செலுத்த வரும்போது 19ஆம் வசனம் பாருங்க. சரி, அந்த வார்த்தையை கொஞ்சம் 100 முறை நம்ம படிக்கணும். ஆனா இப்ப நேரம் இல்லை, அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க. சொல்லுங்க, கர்த்தருக்கும் என் மனசுக்கும் அடுத்த விஷயம் தான் காணிக்கையே தவிர என் கையிலையும் பையிலையும் இருக்கிறது ரெண்டாவது தான். என் மன உற்சாகத்தை பொறுத்து தான் என் காணிக்கையை ஏத்துக்கிடுவார். ஒருவேளை பாஸ்டர் சில நேரம் தெரியாததுனால, இவங்க கூடுதல் கொடுத்துட்டாங்க, இவங்க கம்மியா கொடுத்துட்டாங்கன்னு நான் அப்படி யோசிக்க பெரும்பாலும் விரும்புறவன் இல்லை. என்ன கொடுக்குறாங்களோ ஸ்தோத்திரம் பண்ணி அதை அமைதியாக போட்டுட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் சில நேரத்தில் ஊர் உலகத்தில் கூட கொடுத்தவனுக்கு வேற மரியாதை இருக்கும், குறைய கொடுத்தவனுக்கு. நம்ம சபையில் அது கிடையாது. ஆனால் ஆண்டவரோ கூட கொடுத்தியோ குறைய கொடுத்தியோ, ரெண்டாவது உன் மனதில் நீ தீர்மானம் பண்ணி கொடுத்தியா, உன் மனசாட்சியின்படி கொடுத்தியா. காணிக்கை என்பது மனசாட்சிக்கும் தேவனுக்கு இடையில இருக்கிற விஷயம். அல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. மாடுகளிலாகிலும், இப்ப இன்னைக்கு மாடு இல்லை, இன்னைக்கு உங்க கையில் இருக்கிற உற்சாக காணிக்கைகளிலாலும் நீங்க கொண்டு வந்தா அது எப்படி இருக்கணுமா? பழுதற்ற காணிக்கையா இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இந்த பழுதற்றதுங்கிறதுக்கு புரியறதுக்கு என் கூட ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க தயவு செய்து. ஏசாயாவின் புஸ்தகத்தில் 61ஆம் அதிகாரம் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி, நீங்க கொண்டு வந்து கொடுக்கிற காணிக்கை உங்களுடைய நியாயமான வருமானமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க எப்படினாலும் வந்த காசை கொண்டு வந்து காணிக்க கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவர் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருடினார். ஏன்னா அது தீட்டுள்ளது. இடப்பட்ட தகன பலியை நான் என்ன பண்ணுகிறேன்? நான் அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி அவர்களோடு என்ன உடன்படிக்கை பண்ணுவேன். சரி, இப்போ நீங்க லேவியராகமம் 22க்கு வந்துருங்க. சில வசனங்களை மட்டும் வேகமா படிச்சுட்டு கடந்து போகலாம். பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம். வசனம் புரியுதா? பழுதுள்ளதுன்னா என்னது? குறையுள்ள காணிக்கை ஒன்றும் கொடுக்க வேண்டாம். கர்த்தருக்கு கொடுத்தா மனப்பூர்வமா செய்யணும். கர்த்தருக்கு ஒன்று செஞ்ச ஆசையா செய்யணும். நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நீங்க தேவ சமூகத்துக்கு வர்றப்போ அதை நீங்க எப்படி பண்றீங்களோ, நீங்க கொண்டு வர்றது அதை தான் 2 காசா இருந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கிடுவாரு. ஆனா உண்மையின் அடிப்படையில், அந்த தேவ பக்தியின் அடிப்படையில் தொடர்ந்து படிங்க. நீங்க பழுதற்றதா கொடுக்காட்டா அது உங்கள் நிமித்தம் என்ன பண்ணப்படுவதில்லை. ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது கர்த்தருக்கு மாடுகளிலாவது சமாதான பலிகளை அது அங்கீகரிக்கும்படி ஒரு பழுதும் இல்லாமல். சரி,
இப்போ என் கூட நீங்க அப்போஸ்தலர் 10க்கு வந்துருங்க. தேவ பக்தியுள்ள வாழ்க்கை தான் முதல் காணிக்கை. எதுதான் முதல் காணிக்கை? ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. நான் உங்களை ரொம்ப தாழ்மையோட சொல்லுவேன், நீங்க தேவ பக்தி உள்ளவங்கள மாறிட்டீங்கன்னா உங்க மேல வர்ற ஆசீர்வாதத்தை கணக்கு போட்டே உங்களால் உட்கார்ந்து பார்க்க முடியாது. நான் சந்தோஷமா சொல்லுவேன். ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க, அது எண்ணி முடியாத ஆசீர்வாதம். சங்கீதத்தில் 32 கொஞ்சம் நீங்க வருவீங்கன்னா அங்கே நீங்க படிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 32லயும் ஒன்று இருக்குது. அதே பக்கத்தில் 31 அதிகாரத்தில் இந்த தேவ பக்தி உள்ளவனுக்கான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. திருப்பி படிங்க, அதை வாங்கி கொள்ளுங்க ஆண்டவட்ட. 32ஆம் அதிகாரத்தில் நீங்க அதனுடைய 6ஆம் வசனம், இதற்காய் சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவன் எவனும் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் ஜெபம் பண்ணுகிறவன் பக்தி உள்ளவன். நீங்க நினைப்பீங்க இவங்க வீட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, இவங்க சர்ச்சில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, இவங்க தொழிலில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, இவங்களுடைய வருமானத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது. பக்தி உள்ளவன் ஜெபிக்கிறவன் எல்லாவற்றையும் தாண்டி போவான், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவான். அவனுக்கு விரோதமாய் வந்து நிற்கிற எல்லாம் நொறுங்கி போயிடும். கர்த்தர் அவனை மகிமையா உயர்த்தி வச்சிருப்பாரு. அல்லேலூயா. ஏன்னா அங்க உள்ள இருக்கிறது தேவ பக்தி, ஜெபம், தேவ பக்தி. இது பார்க்கிறதுக்கு சாதாரணமா தான் தெரியும். ஆனா ஆனல் 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 இருக்க 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 ஒரு நாள் வெளிப்படுகிற அந்த மகிமையை யாராலையுமே தடுக்க முடியாது, யாராலையுமே தடுக்க முடியாது. தேவ பக்தியுள்ள யோசேப்பு சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 17 வருஷம் அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நாள் வெடித்தது அவனுடைய மகிமை. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு நினைக்கலாம், ஒன்று சொல்லுகிறேன், பாவ ஜீவியமும் ஒரு நாள் வெளியரங்கத்துக்கு வந்துடும், பரிசுத்த வாழ்வும் ஒரு நாள் வெளியரங்கத்துக்கு வந்துடும். அல்லேலூயா. ஆனா பரிசுத்த வாழ்வு வெளியரங்கமாய் வரும்போதோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும். பாவம் வெளியரங்கமாகும் போதோ வெட்கக்கேடுகள் நிரம்பியிருக்கும். நீங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாய் கொடுப்பீங்களா? ஆண்டவரை என்னையே காணிக்கையா தர்றேன்ப்பா. நீங்கள் எபேசியர் நிருபத்தில் பாருங்க, அதில் இருக்கிற ஒரு வசன பகுதியை நீங்கள் கவனிங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை இந்த VBSல கூட பிள்ளைகள் அழகா ஒரு நாள் இதை சொன்னாங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான ஒப்பு கொடுத்து நம்மில் நீங்களும் நம்மை கிறிஸ்துவுக்காக சுகந்த வாசனையான காணிக்கையாகவோ பலியாகவோ ஒப்பு கொடுத்து யாரிடத்தில் அன்பு கூறுங்கள்? கிறிஸ்துவினிடத்தில். என்ன பைபிள் படிச்சீங்களா? தமிழ் புரியுதா? திரும்ப படிங்க, பைபிளை பார்த்து படிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் நம்மை கிறிஸ்துவுக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் என்ன பண்ணுங்கள்? சத்தமா அல்லேலூயா. என் முழு உள்ளத்தோடு உங்கள்கிட்ட நான் அன்பா இருப்பேன்ப்பா, தேவ பக்தியா இருப்பேன்ப்பா. எப்படி இருப்பேன்? ரெண்டாவது, நீங்கள் அப்போஸ்தலர் 10:2 பாருங்க. வீட்டார் அனைவரோடும் யாருக்கு பயந்திருந்தானா? இதுதான் ஒரு பெரிய டாஸ்க். கவனிக்கிறீங்களா? நம்ம தனியா ஜெபம் பண்ணி பைபிள்லாம் படிச்சிடலாம் ஓரளவு. ஆனா மனைவிய தேவ சித்தத்தில் நடத்தணும், பிள்ளைகளை தேவ சித்தத்தில் நடத்தணும்னா ஐயோ உயிரே போயிட்டு வருது. பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கறதும் ட்ரெஸ்ஸு கொடுக்கறதும் இல்லைங்க, பிள்ளைக்கு ரட்சிப்பை கொடுத்துமா. பிள்ளைக்கு கொடுக்குற ட்ரெஸ் இல்லை, பிள்ளைக்கு இயேசுவை கொடுங்க. உங்க பிள்ளைகள் சொல்ல முடியுமா எங்க அப்பா ஜெபம் பண்ணுவாரு,
எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் வீட்டில் பெரியவங்க ஜெபம் பண்ணுவாங்க. யோசித்து பாருங்க, அவங்க எப்படி முடி வெட்டி இருக்கிறாங்க, இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க எப்படி பைக்கில் போகிறாங்க, இவங்க எப்படி காரில் போகிறாங்க, இதை தானங்க பேசுகிறோம். அவ அந்த சாரி எடுத்துட்டா, இவா இது எதுக்குங்க? நோ, நத்திங் நத்திங். எத்தனை பேர் குடும்பம் முழுவதும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாரையே சேவிப்போம்? குடும்பமாக உழைக்கிறதுக்கு நினைக்கிறோம், குடும்பமாக நல்லா மற்றவங்களுக்கு முன்னாடி தெரியறதுக்கு ட்ரெஸ் பண்ண நினைக்கிறோம். குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாய் எங்களை அடைக்கலாம் யார் தான்? அப்படியேங்க நீங்க பரலோகத்தில் உங்க கணவர் நரகத்தில் இருக்க நீங்க விட்டுருவீங்களா? நீங்க பரலோகத்தில் உங்க பிள்ளைகள் நரகத்தில் இருக்க விட்டுருவீங்களா? சொல்லுங்க. பிள்ளைகள் பரலோகத்திலையும் அப்பா அம்மா நரகத்தில் இருக்க விட்டுருவீங்களா? இன்னைக்கு நம்ம அதை குறிச்செல்லாம் நினைக்கிறதே இல்லை. நமக்கு இன்னைக்கு இருக்கிற கடன், இன்னைக்கு இருக்கிற தேவை, இன்னைக்கு இருக்கிற போராட்டம், கொஞ்சம் எங்கேயாவது வேற போய் நல்ல பக்தியை கத்துக்கிடுங்க. அஞ்ஞான மார்க்கத்திலேயே இருக்கிறோமே, இன்னும் எவ்வளவு காலம் தான் இருப்போம்? எண்ணத்தை ஒடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், நாளைக்காக என்ன செய்வோம்? எனக்கு வருத்தமா இருக்குது. இதுக்கான பிரசங்கம் தான் நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம். நம்ம பரலோகத்தை குறித்த பிரசங்கத்தை எதிர்பார்க்கிறதே. இன்றைக்கு மரித்தால் இயேசு சந்நிதியில் போய் நம்ம வாழ்வோமா? இன்றைக்கு இயேசு வந்தா பரலோகம் போவோமா? இந்த சிந்தையை குறித்த யோசனையே இல்லைங்க. சில பாஸ்டர்ஸ்க்கே இல்லை, சில பெரிய ஊழியக்காரங்களுக்கே கிடையாதுங்க. நல்ல கோட்டு போடணும், நல்லா மீடியாவுக்கு முன்னாடி நிற்கணும், யூடியூப்ல போகணும், இன்ஸ்டாகிராமில் போகணும், குன்ஸ்டாகிராமில் போகணும். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியலங்க. புகழும் பணமும் ஒரு ஓரத்தில் தான் நிற்கணுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாரை சேவிக்கணும்? ஏன்னா காண்கிறவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். காணப்படாத நித்திய வாழ்வு தான் நிரந்தர வாழ்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு காலையில் நான் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்கள் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்துருக்கிறாங்களா? அல்லேலூயா. சாப்பாடு கொடுக்கும்போதே என் கணவர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணி கொடுங்க. என் பிள்ளை ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணி கொடுங்க. நல்லா சாப்பிடியா? வயிற்றுக்கு பார்க்காதீங்க, ஆத்துமாவுக்கு பாருங்க. ஆத்துமாவுக்காக அன்பு காட்டுங்க, ஆத்துமாவுக்காக சப்போர்ட் பண்ணுங்க, ஆத்துமாவுக்காக கேர் பண்ணுங்க. தப்பு இல்லை. எப்போ இருந்தாலும் அந்த பிள்ளை ரட்சிக்கப்படணும், எப்போ இருந்தாலும் அந்த பிள்ளை என் கூட ஜெபம் பண்ணணும். நாங்கள் பரலோகத்துக்கு வரணும், நாங்கள் பரலோகத்துக்கு வரணும். தேவனுக்கு பயந்து இருக்கிறது. மூன்றாவது, ஜனங்களுக்கு மிகுந்த வாரி இறைக்கும் அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். எப்படிங்க? இவன் யூதன் அல்ல, இவன் ஒரு ரோமாபுரி அதிகாரி. ஆனால் யூதர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிற அளவுக்கு, அந்நியருக்கு கூட எல்லாம் கொடுக்கிற அளவுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, வாங்குகிறதை பார்க்கிலும் சத்தமா கொடுக்கிறதே ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் 20:35, அப்போஸ்தலர் 20:35 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப பேருக்கு கொடுப்பதை விட வாங்குவதே மனுஷீக பார்வையில் அது. ஆனா ஆவிக்குரிய பார்வையில் என்ன தெரியுமா? இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் அநேகருக்கு கொடுக்கணும்ப்பா. எங்க கை அநேகரை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் திங்கிங்க்கு வாங்க. அல்லேலூயா. இனி அவா பார்க்கல, இவா பார்க்கல, அவன் தரல, இவா தரல, அதுவெல்லாம் நல்ல புத்தியே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை மனுஷனை எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க, கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பாங்க. அநேகருக்கு தரும காரியங்கள். நான்காவது, நீங்கள் அந்த 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 10:2 இருக்குது, எப்பொழுது என்ன பண்ணிக்கிட்டு இருப்பானா? சரி, என் கூட 2 நிமிஷம் இதை கவனிப்பீங்களா? எல்லாம் நேரம் உட்காருங்க. ஒரு நாளைக்கு நம்முடைய ஜெப நேரம் எவ்வளவு நேரம்? சாப்பாடு சாப்பிட்ற நேரம் எவ்வளோ நேரம்? டீ குடிக்கிற நேரம் எவ்வளோ நேரம்? அந்த பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ
பிரசன்னம் தேவ இன்னும் உம்மை அறியனுமே அறியனுமே இன்னும் கிட்டி தேங்க்யூ அப்பா. அப்படியே முழங்கால் படிடுவோமா? அப்படியே முழங்கால் படிடுவோமா? ஒரு நிமிஷம் அப்படியே முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிட்டு பைபிளை எடுத்து அந்த 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வசனம் கூடுதலாக பார்த்துட்டு நம்ம அப்படியே ஜெபம் பண்ண போகிற அந்த பாட்டை பாடியே. அப்போஸ்தலர் 10:25 பாருங்க. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அவனுக்கு எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தை உணர்றானோ இவன் ஆண்டவர் காலில் விழுந்து விடுவான். யார் காலில் விழுந்து விடுவான்? கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் காலில் விழதான் வந்திருக்கிறோங்க. நமக்கெல்லாம் ரொம்ப பேருக்கு அந்த ஆண்டவர் காலில் விழுற பழக்கம்லாம் கிடையாது. அது தவறான எண்ணங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் உங்க காலில் நான் விழுறேன்ப்பா. எல்லாம் முழங்கால் போட்டு குட்டி பிள்ளைகள் எல்லாம் கண்ணை மூடி. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம்